அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்தில் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். சகோதரர் ஒருவர் நம்மிடத்திலே ஒரு வினாவை எடுத்திருந்தார். ஐயா, நான் வாசி பழகி கொண்டிருக்கிறேன். இயற்கை உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக பழங்கள், பச்சை காய்கறிகள் இவைகளை மட்டும் உண்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை சந்தித்த ஒரு சித்த வித்தியார்த்தி, ஐயா இது தவறு, முறையாக எல்லோரும் உண்ணும்படியான உணவை உட்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உடலுக்கு பலம் குன்றிவிடும் என்று சொன்னார். சிலர் இயற்கை உணவுகளை சொல்கிறார்கள், சிலர் சமைத்த உணவுகளை சொல்கிறார்கள். எதை ஏற்பது, இது பற்றிய உங்கள் விளக்கம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். அவருக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே நாம் சொல்லக்கூடிய கருத்து இது ஒன்றுதான். உங்கள் உடலுக்கு எந்த உணவு ஏற்புடையதாக இருக்கிறதோ அந்த உணவைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ அறிஞர் ஒருவர் சொல்லிய கருத்தை ஒரு முறை கேட்ட நினைவிருக்கிறது. 20 பிராயம் வரையிலும் ஒரு மனிதன் என்ன வகையான உணவுகளை உட்கொண்டு வாழ்ந்திருந்தானோ அந்த உணவுகள் தான் அவன் உடலுக்கு ஏற்புடையதாக இருக்கும், மற்ற எந்த உணவுகளும் ஏற்புடையதாக இருக்காது என்று சொல்லி என்பது எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை உட்கொள்வதாக இருந்தால் எங்களுடைய நேரத்தில் நீங்களே சொந்தமாக விவசாயம் செய்து பயிர் செய்து உருவாக்கிய உணவாக இருந்தால் அது சரியாக இருக்கும். பொதுவாக இப்போது ரசாயனம், பூச்சி மருந்துகள் ஆகியவை தெளிக்கப்பட்ட உணவுகள் தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே நேரடியாக பழங்களை உண்பது தவறு. குறிப்பாக திராட்சை முதலாகிய பழங்களை அப்படியே உட்கொண்டால் புற்றுநோய் முதலாகிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஆபத்து இருப்பதாக சில இயற்கை ஆர்வலர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். காகபசுந்தர் பெருநூல் காவியத்திலே நாம் பார்த்த போது அறுசுவை உணவுகளை தள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய சப்த தாதுக்கள் இயங்குவதற்கு 6 சுவைகள் அவசியமாக இருக்கின்றன. ஆனால் இந்த உணவு முறையிலே உங்கள் உடலுக்கு எந்த உணவு ஏற்புடையதாக இருக்கிறதோ அந்த உணவை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒருவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு மற்றொருவருக்கு ஏற்றுக்கொள்ளாது. உதாரணமாக, சிலருக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் வாயு தொல்லை அதிகரிக்கும் என்று தவிர்ப்பார்கள். கிழங்கு வகைகளை உண்ணக்கூடாது என்று சொல்லுவதும் உண்டு. உங்கள் உடலுக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதை உங்கள் உடல் தான் சொல்ல வேண்டும். நானோ அல்லது வேறு யாராவது ஒருவரோ சொல்ல முடியாது. உங்கள் உடல் சொல்லும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை. எனவே உங்களுடைய உடலுக்கு எது தேவை என்பதை உங்கள் உடல் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்கு என்ன ருசி தேவை என்பதை உங்களுடைய நாக்குத்தான் தீர்மானிக்க வேண்டும். மற்றொருவர் இதை தீர்மானிக்க முடியாது. யோகசாதன பயிற்சியில ஈடுபடும் போது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். குறிப்பாக நம் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் என்கிற அமைப்பு இயங்குவதற்கு வெப்ப ஆற்றல் தேவையாக இருக்கிறது. அந்த வெப்ப ஆற்றலை கொடுப்பது நாம் உண்ட உணவிலே இருந்த இனிப்பு, அதாவது குளுக்கோஸ் என்கிற பகுதிதான் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் இன்சுலின் என்கிற கணையத்திலிருந்து சுரந்த ஒரு திரவம் கலந்து சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையாக இருந்தால் அதை நம்முடைய செல்கள் ஏற்றுக்கொள்ளும், இல்லாவிட்டால் செல்கள் மாண்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது. உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அவயவங்களும், உறுப்புகளும் செல்களின் கூட்டமைப்பாலேயே உருவாக்கப்படுகின்றன. நாம் உண்ணக்கூடிய உணவு இதை எந்த வகையிலும் பாதிக்காதபடியாக இருக்க வேண்டும். அவரவர் வாழ்ந்திருக்கக்கூடிய பிராந்தியத்திலே விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் அவரவர் உண்பதற்கு ஏற்றவை. அவரவர் வாழ்ந்திருக்கக்கூடிய பிராந்தியத்தில் விளையக்கூடிய மூலிகைகள் தான் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் முதலாகிய தொல்லைகளை தீர்ப்பதற்கும் உதவக்கூடியவை என்று சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்த அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். குறிப்பாக யோக சாதன பயிற்சியிலே சந்திரகளை அல்லது சூரியகளை எதையாவது ஒன்றை பயன்படுத்தி 2 கலைகளையும் ஒன்றாக்கக்கூடிய பயிற்சியை ஒரு யோகி செய்கிறார். இப்படி செய்யும் போது அவருடைய சுவாசத்தின் எண்ணிக்கை குறைகிறது.
சாமானிய மனிதன் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்திற்கு அப்பாற்பட்டு வேறு விதமான புதுவிதமான சுவாசத்தை ஒரு யோக சாதகன் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். இந்த சுவாசம் இரண்டையும் தெரிந்து கொண்டு விட்ட காரணத்தால் 2 சுவாசங்கள் அறிந்த அவன் யோகி, சித்தன் என்று அழைக்கப்படுகிறான். அவன் மறுதரப்பாளன் என்றும் அழைக்கப்படுகிறான். துவிஜன் என்று அதை சமஸ்கிருதத்திலே குறிப்பார்கள். 2 சுவாசங்களை உணர்ந்தவன் யார்? அவனே சித்தன் என்றும் சொல்லுவார்கள். உடல் வழியாக, அதாவது வியர்வை துவாரங்கள் வழியாகவும் ஒரு வகையான சுவாசம் நடைபெறுகிறது. மீன்கள் எப்படி செதில்கள் மூலமாக சுவாசிக்கின்றனவோ அதுபோல தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு மீன்கள் வாழ்கின்றன. தாவரங்கள் காற்றிலே இருக்கக்கூடிய மென்மையான அணுக்களை சுவாசித்து பெற்றுக்கொள்கின்றன. எல்லா ஜீவராசிகளும் எப்படி இயற்கையிலே பிரபஞ்சத்திலே இருந்து பெறப்பட்ட சக்திகளை கொண்டு தங்கள் உடலுக்கு தேவையான பிராணசக்தியை வளர்த்துக் கொள்கின்றன. அப்படிப்பட்ட தாவரங்கள் பிராணசக்தியை சேமித்து வைத்திருக்கக்கூடிய விதைகள், கொட்டைகள், பருப்புகள், தானியங்கள் இவற்றை உண்ணும் போது மட்டும்தான் நம்முடைய தேகத்திற்கு தேவையான தூய வெப்ப ஆற்றல் கிடைக்கிறது. இதையே திரு பிரகாச வள்ளலார் சுத்த வெப்பத்தை பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். யோக சாதன பயிற்சியில் ஈடுபடும் போது நம்முடைய தேகத்தின் வெப்பநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், ஒரே சீராக இருக்காது. உதாரணத்திற்கு உங்களுடைய தேகம் மென்மையான தேகமாக மாறிப்போகும் என்று சொல்லப்படுகிறது, அணுக்க தேகமாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. திரு பிரகாச வள்ளலார் அமர்ந்திருக்கும் போது அருகிலே யாராவது சத்தம் போட்டு பேசினால், கூப்பாடு போட்டால் அவர்கள் திடுக்கென்று தூக்கி போடுமாம், அதிர்ந்து போவாராம். சத்தமாக பேசுபவர்கள் பேசுவதை கேட்டால் என் உடல் திடுக்கிட்டது என்று வள்ளல் பெருமானார் சொல்லுகிறார். இது உண்மை. யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மனம் உருவ மத்தியத்திலே ஒடுக்கம் பெற 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 புற வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பற்றுக்கள் குறைய ஆரம்பிக்கும். உருவ முக்கியத்திலே மனம் ஒடுக்கம் பெற பெற காதுகளால் பெருத்த சத்தங்களை கேட்க பிடிக்காது, நாசியிலே தேவையில்லாத மனங்களை நுகர பிடிக்காது, மனிதர்களின் அருகாமை பிடிக்காது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் நவீன விஞ்ஞானம் சொல்லுவதைப் போல, அதாவது பிராண சிகிச்சை, பிராணிக் ஹீலிங் என்கிற முறையிலே சொல்லுவதைப் போல, ஆறாக்கள் என்று சொல்லப்பட்ட வெளி வியாபிப்புகளாக பிரபஞ்ச பேராற்றலால் போர்த்தப்பட்டிருக்கின்றன. ஒரு முட்டை வடிவத்திலே ஒரு போர்வையாக போர்த்தப்பட்டிருக்கின்றன. இப்படி போர்த்தப்பட்ட அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்குள்ளேதான் ஆன்மா இந்த உடலுக்குள்ளே பக்குவமாக பாதுகாப்பாக வாழ்கிறது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பாதுகாக்கப்பட்ட இந்த உடலிலே வாழக்கூடிய நம்முடைய ஆன்மா பக்குவப்படாத அல்லது உலகியல் சார்ந்த விடயங்களிலே ஈடுபட்டு அசுத்த வெப்பத்தை சுமந்திருக்கக்கூடிய அந்நியர் அருகாமையிலே வந்தாலும் கூட நம் உடல் திடுக்கிட்டு போகும். உடலிலே ஒரு வெப்பம் ஏற்படும். உதாரணத்திற்கு நோயுற்ற ஒருவரை நீங்கள் உங்கள் கைகளால் தொட்டால் அவர் உடலிலே இருந்த தேவையற்ற நோய் கழிவுகள் உங்கள் உடலிலே தொற்றிக் கொண்டுவிடும். உதாரணத்திற்கு தலைவலி உள்ள ஒருவரை தொட்டால் அவருடைய தலைவலி உங்களை தொற்றிக் கொண்டுவிடும், அவர் நலமடைந்து விடுவார். இது யோக சாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். அரியனுக்கு இந்த அனுபவம் அதிகமாக இருக்கிறது. அது காரணமாக தற்காலத்திலே எவரையும் கைப்பற்றி நாடி பரீட்சை செய்வதோ தொட்டு சிகிச்சை செய்வதையோ தவிர்த்து விட்டேன். சிகிச்சை செய்வதையே தவிர்த்து விட்டேன். இதை உங்கள் அனுபவத்திலே பொருத்தி பாருங்கள். ஒருவேளை இது என்னுடைய பைத்தியக்காரத்தனமான எண்ணமாக இருக்குமோ என்பதற்காக சில நல்ல அனுபவத்தில் இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திமார்களை அணுகி இதற்கான விளக்கத்தை கேட்டேன். நீ சொல்வது சரிதான். நம்மை போல யோக பயிற்சி செய்பவர்கள் யோக பயிற்சி செய்யாதவர்களை தொடக்கூடாது, தொட்டால் பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் என்று ஒப்புக்கொண்டார்கள். தொடர்ந்து பல இடத்திலே நாம் உரையாடி பெற்ற அனுபவத்தின் வாயிலாக நம்முடைய தேகம் இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். இப்போது உணவு பற்றிய அந்த விடயத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று உங்களுக்கு தோன்றலாம். தூய சைவ உணவுகள், நம் தாய் தந்தையர் முன்னோர் நமக்கு கொடுத்த எளிமையான மென்மையான தாவர உணவுகள், இவற்றை உட்கொள்ளும் போது தேகத்தின் சுத்த உஷ்ணம் பத்திரமாக பாதுகாக்கப்படும். தாறுமாறான உணவு பழக்கங்கள் கொள்ளும் போது சுத்த உஷ்ணத்திற்கு கேடு உண்டாகும். இந்த வெப்ப மாறுதல் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். உடலிலே அதிகமான வாயு உற்பத்தி ஏற்படும், மனம் தீந்து வெளியேறும், நீரெரிச்சல், நீர்க்கடுப்பு போன்றவை ஏற்படும். உடலில் ஏற்பட்ட அதிக வெப்பம் காரணமாக கோபம் அதிகரிக்கும்,
காமம் அதிகரிக்கும். இவற்றையெல்லாம் கடந்துதான் பயணிக்க வேண்டி இருக்கிறது. நம்பிக்கையோடு பயிற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த வகையான உபத்திரவங்களில் இருந்து மெல்ல மெல்ல தங்களை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அது காரணமாக இதுவரையிலும் கொண்டு வந்த உணவுக்கு அப்பாற்பட்டு இது வேண்டாம், வேறு ஒரு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளேயே தோன்ற ஆரம்பிக்கும். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தோன்றும் இந்த உணவை எடுத்துக்கொண்டால் சரியாக இருக்கும் என்று. அந்த உணவு உங்களுக்கு உடலுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இப்படித்தான் நீங்கள் உங்களுடைய உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் சொன்னேன் என்பதற்காகவோ வேறு ஒருவர் சொன்னார் என்பதற்காகவோ உணவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. உங்கள் உடல் ஏற்றுக்கொள்கிறதா என்பதை உங்கள் உடலிடம் கேட்க வேண்டும். இப்படி சரியான உணவு முறையை அவரவர் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்துத்தான் தீர்மானிக்க வேண்டும். உணவு முறையை நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்தக்கூடியது. ஞானவிதா அன்னராஜாவாகும் நம்மை போஷிப்பது என்று சொல்லியிருந்தார். நம்முடைய ஜீவனை வளர்ப்பதற்கு தூய உணவுகள் தேவை. அது சமைத்த உணவோ சமைக்காத உணவோ எதுவாக இருந்தாலும் உண்டு பாருங்கள். உங்கள் உடலுக்கு அது ஏற்றுக்கொண்டால் எந்த பின்விளைவுகளையும் கொடுக்கவில்லை என்றால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சமச்சீர் உணவு, சரிவிகித உணவு, சத்துணவு என்பதாக பிரித்து எதையும் பார்க்க வேண்டாம். 6 சுவைகளுக்குள்ளே இவை பொருந்திவிடும். இந்த 6 சுவைகள் சரியாக இருந்தால் சப்த தாதுக்கள் சரியாக கட்டமைக்கப்படும். எனவே மறுபடியும் இறுதியாக ஒரு முறை உங்களிடத்திலே நினைவுபடுத்துகிறேன். உங்கள் உடலுக்கு எந்த உணவு தேவை என்பதை உங்கள் உடல் தான் தீர்மானிக்க வேண்டும். மாற்றொருவர் தீர்மானிக்க முடியாது. ஒருவர் சொன்னார் என்பதற்காக ஒரு உணவை ஏற்றுக்கொள்வதோ, ஒருவர் சொன்னார் என்பதற்காக ஒரு உணவை தவிர்த்து விடுவதோ தவறு. ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் உடல் கேட்பதை கொடுங்கள். அதற்காக கண்டதையும் கொண்டு விடக்கூடாது. ஞானிகள், மகான்கள் இவை தீது என்று ஒதுக்கிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அது அவர்களுடைய அனுபவத்தின் பேரிலே சொல்லப்பட்டது. அறுசுவை உணவுகளை தாராளமாக உட்கொள்ளலாம். எந்த சுவை உங்களுக்கு ஏற்புடையதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏற்பு இல்லாத சுவையை தவிர்த்து விடுங்கள். இது பற்றி நாம் ஏற்கனவே செய்திருந்த அறுசுவை உணவு மருத்துவம் என்கிற பகுதியிலே இதை பற்றி தெளிவாக சொல்லி இருக்கிறேன். நாடிப்பயிற்சி செய்து பாருங்கள். 6 சுவைகளில் எந்த சுவை உயர்ந்திருக்கிறது, எந்த சுவை தாழ்ந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கேற்றபடியாக உணவு முறையை அமைத்துக் கொள்ளுங்கள். இது யோகிகளுக்கு மட்டுமல்ல, சாமானிய குடும்பஸ்தர்களுக்கும் பொருந்தும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை பார்க்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.